இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கதையை வச்சு தான் ஓடிட்டே இருக்குது. அது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். அது அந்த பாத்ரூம் விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறம் மீனா அதுக்கு எப்படி வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான். நடுவில் அந்த தனம் ப்ரெக்னன்சியை சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்கிறதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் என்னாச்சு அப்படின்னா, எவ்வளோ சமைக்கிறதுக்கு அளவு அப்படிங்கிறதெல்லாம் தனம் முல்லைகிட்ட சொல்கிறாங்க. முல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் குழம்பு ஊற்றும் போது குழம்பு கம்மியாக இருக்குது. அதனால கண்ணன்லாம் சோகமாக போகிற மாதிரியும், இப்படி இந்த மாதிரி நடந்ததே இல்லை வீட்டில், என்ன இப்படி பண்ணியிருக்காங்க, அளவெல்லாம் நான் சொன்னேனே அப்படின்னு தனம் முல்லைகிட்ட கோவப்படுற மாதிரி வைக்கிறாங்க. இது மகா முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ தான் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அளவுலாம் சில சமயம் ஒரு வருஷம் ஆனால் கூட சிலருக்குலாம் தெரிய கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் இது வரைக்கும் இந்த வீட்டில் நான் தான் கண்ட்ரோல், இந்த கிச்சனுக்கே நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி தனம் எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு யார்கிட்டையும் எதையும் சொல்லிக் கொடுக்காம எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போ திடீர்னு இவங்க 2 மருமக இருக்கும்போது 3 மருமக இருக்கும்போது ஒரே மருமக வேலை செஞ்சு அதில் மிச்சம் இருக்கிற மீனாவும் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் முல்லை இழுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சான். செய்கிறவங்களும் குறை சொல்கிறது செய்கிறவங்களே செம காண்டாக்கிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஆள் தான் விருப்பப்பட்டு விஷயத்தை செய்வாங்க. அவங்கள திருப்பி குறை சொல்லி நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சு இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனசே கஷ்டமாகி நான் ஒன்றும் பண்ணவே இல்லை போ அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லைனா எரிச்சப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியே தனம் அவங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு ஆளையும் பகச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வீட்டில் கடைசியில் அந்த பசங்க தான் வேலை செஞ்சாகணும். அவங்க தான் அவங்களே வேலை செய்ய வேண்டியதான். கண்ணன் அதே மாதிரி கடைக்கும் போகிற மாதிரி தெரில, காலேஜுக்கும் போகிற மாதிரி தெரில. ஆனால் என்ன பார்த்தாலும் சோறு வேணுங்கிறது, சோறு வந்தால் குழம்பு பத்தலைங்கிறது, சோறு பத்தலைங்கிறது, இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நாளைக்கு கண்ணனுக்கு வரப்போகிற பொண்ணுக்குமே ஒரு தவறான எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். எல்லாருமே ஷேர் பண்ணி வேலைகளை செய்யணும். அந்த வீட்டில் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேலையே செய்ய மாட்டாங்க, ஏன்னா வெளில போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இது வச்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீனா இவ்வளோ வேலை கல்வித்தனமாக இருக்கிறத பற்றி யாருமே கேட்காம வெறும்னே வேலை செய்கிற முல்லையை கேட்குறதும் கடுப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த முல்லையை திட்டுறதை பற்றி விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்லைங்க புதுசாக சமைக்க கற்றுக்கிட்டாலும் கரெக்டாக அளவெல்லாம் பார்த்து சமைக்கணும்ல அப்படிங்கிறீங்களா? இல்லை தனம் பண்ணுறது தப்புங்க, மீனா பண்ணுறது அதை விட தப்புங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.